பாஜக கேக்குறாங்க, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனும் நடத்துறீங்களே, இங்க சமூக நீதி இருக்கா? இங்க எத்தனை தலித் இருக்காங்க, எத்தனை ஆதிவாசி இருக்கிறாங்க? நீங்க நடத்துற அறக்கட்டளை தானே. காங்கிரஸ் காரிய கமிட்டியில எத்தனை ஓபிசிகள் இருக்கிறாங்க, எத்தனை தலித்துகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை தாண்டி தேசிய என்ஏசின்னு சோனியா காந்தி தலைமையில் இருந்தே அதுல எவ்வளவு சமூக நீதி இருந்தது, நீங்க பேசலாமான்னு கேட்கறாங்க. இதை தாண்டி வேலுசாமி சார் இதுக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி ஃபயர் பிராண்டா மாறிட்டாரு ராகுல் காந்தி, எப்படி? எங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே ஒரு தலித் தான் அப்படிங்கிற மறந்துட்டு இந்த கேள்வி கேட்கறீங்க. அதனால இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நாம பேச வந்தது பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசி தலைவரா யார் ஆக்கணும், முன்னாடி ஆக்கணும் அப்படின்னு கேட்கலாம். எங்க கட்சியில பங்காரு லட்சுமணன் இருந்தாரு, அவங்களும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. எங்க கட்சியினுடைய தலைவரே பட்டியலத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் வேறங்க, கட்சிக்கு தலைவரே எங்க கட்சிக்கு தலைவர் யாரு, அதை நீங்க தெரியாமலே பேசுறீங்களே. அதனால இந்த கேள்வி உங்களுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு, அப்படித்தான் நான் எடுத்துக்க முடியும். அதனால தலித் எங்க கட்சிக்கு தலைவராக வைத்திருக்கிற போது சமூக நீதி எங்கே என்கின்ற கேள்வி தேவையில்லாத ஒன்று. ஆனா இன்னொன்னு அவர் சொன்னாரு, பட்ஜெட் போடுகிற போது சிதம்பரம் எப்படி கூட யார் யாரோ வச்சிருந்தாரு, அவர் அதையும் ஒரு புரிதல் இல்லாம தான் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிற போது பட்ஜெட் போடும்போது யார் கூட இருந்தாலும் சொல்லல. நிதியமைச்சர் அல்வா கின்ற நேரத்தில் அந்த படத்தை எடுத்து காட்டுறார். அல்வா கிண்டி எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, அப்ப பக்கத்துல யார் யார் இருந்தாங்க, அவர் அதை பேசுகிற போது அதிலேயே அப்படிதானே, அப்படிதான். எங்க அல்வா எங்க கேட்டாரு, அந்த படத்தை காட்டுங்க. 2013 தேர்தல் பட்ஜெட்ல சிதம்பரம் அவர்கள் அல்வா கிண்டினாங்களா இல்லையா? அந்த அப்ப கிண்டும் போது கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்டு அந்த படத்தை காட்டுங்கிறேன். என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அல்வா ஒரிஜினலா அல்வா கின்ற படத்தை காட்டினார் ராகுல். நீங்க அது மாதிரி அல்வா படத்தை கின்றதை காட்டுங்க சார். அது நீங்க கற்பனையில அல்வா கின்றீங்க, நேரடி அல்வா கின்றதை நாங்க சொல்றோம். அவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து பாராளுமன்றம் இப்ப எப்படி ஆயிடுச்சு, சாதாரண கிராமத்துல போய் கேளுங்க. இப்பெல்லாம் ராகுல் காந்தி எந்திரிச்சாலே பாராளுமன்றமே சும்மா அதிர்து இல்ல. நம்ம அரிய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க அப்படியே அதிர்ச்சி கலந்த ஒரு உதறல் ஆயிடுறாங்க. எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஆனந்தத்தோடு உற்சாகம் ஆயிடுறாங்க. அதை பார்க்கிற மக்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிறாங்க. அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, யாரு எழுதி கொடுத்தாங்களோ தெரியல. அவர் 2 முறை பாராளுமன்றத்திலே மணிக்கணக்கில் பேசுகிற போது கூட கையில எந்த சின்ன குறிப்பு கூட வச்சுக்கல, முன்னால பிராம்ப்டரை பார்த்து படிக்கல. இதை மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீங்க பெரிய அறிவாளியா சொல்லுவீங்க. எக்ஸ்டெம்போரான எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியா பதில் சொல்லுகிற ராகுல் காந்தியை பார்த்து யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அதை பார்க்கிற பொதுமக்கள்கிட்ட அதை விட்டுறாங்க. அவர் சொல்றார், என்ன சொல்றார், நாங்க சொன்னா இவ்வளவு கோச்சுக்கிறீங்கல்ல. இந்த நிதியமைச்சரை பார்த்து ஒருவர் சொன்னார், இந்த நிதியமைச்சருக்கு பொருளாதாரத்தினுடைய அரிச்சுவடியே தெரியாது, அவருடைய பேரு பரமர பிரகாரன். அவர் நாங்க எங்க கட்சிக்காரர் இல்லைங்க, அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் நிதியமைச்சருடைய புருஷன். இன்னொருத்தர் சொன்னாரு, நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல இந்த அமைச்சர்கள் இருக்கிற யாருக்குமே ஒண்ணும் பொருளாதார ஏபிசிடியே தெரியாது. அவர் சொன்னாரு, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில ப்ரொஃபசரா இருந்தவர். சொல்லுங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பொருளாதார பேராசிரியருங்க, அவரும் காங்கிரஸ்காரர் இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு. தமிழக சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நிதியமைச்சர் பேசியது இன்னும் பேரடியில் இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, சென்னையில் பெருவெள்ளம் வந்தது, உதவி கேட்டோம், மத்திய அரசு தர மறுக்கிறது. தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத மோசமான ஒரு புயல் வந்தது, கஜா புயல், அதற்கு உதவி கேட்டோம், தர மறுக்கிறது. அதோடு நிறுத்தலவர். மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்துகிறது. சொன்னது காங்கிரஸ்காரர் இல்ல, ஸ்டாலின் இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து நம்ம தம்பி வந்திருக்கிறாரு, இவர் சொல்லல, அல்லது திருமால் சொல்லல. இதை சொன்னது அதிமுக ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ்நாடு புறக்கணிப்பது என்பது இந்த 10 ஆண்டு காலங்களும் தொடர்ந்து நடக்கிறது காரணம். இவங்க இன்னொன்னு சொன்னாங்களே, நான் கேட்கிறவங்களை பார்த்து, இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத ஒரு பிளைன் ஏரியாவில் உச்சகட்ட மழை என்பது 94 மில்லிமீட்டர் மழை தூத்துக்குடியில் பெஞ்சது. மக்கள் தத்தளிச்சாங்க. நிதியமைச்சர் பார்க்க வந்தாரு. பார்க்க வர்ற போது மக்கள் உதவி கேட்டதுக்கு சொன்னது என்ன, மத்திய அரசு நாங்க என்ன ஏடிஎம் மெஷினான்னு கேட்டாரு. நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதியமைச்சரை மத்திய அமைச்சரை கேட்கிறேன்,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி தமிழர்கள் என்ன உங்களுக்கு ஏடிஎம் மிஷினா? நீங்க இஷ்டத்துக்குலாம் எங்கிட்ட வரி வாங்குவீங்க, ஆனா எங்களுக்கு திருப்பி தர மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சந்தேகம் என்ன? எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சு எவ்வளவு நாளாச்சு? அதற்கு இதை ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்கீங்களா? இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதிரெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, மற்ற மாநிலத்துக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு என்பதை சொல்லுங்க. மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்போம். 26 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக 28,000 கோடியை காத்தா கருப்பை சுப்பட்டு இருந்த அபராதம் வாங்கி இருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்னு கேக்குறோம். இதைத்தானே ராகுல் காந்தி கேட்கிறார். முழுக்க முழுக்க முக்கியமான கேள்விகளை கேட்கிறாரு. அவர் சொல்ற மாதிரி ராகுல் பேசினாலே அதிருது இல்ல. அதான் பாருங்க, ஒண்ணு வேணும். அங்க இருக்கிற ராகுல் காந்தி சொன்ன எதிர்கட்சி உறுப்பினருடைய முகம் எல்லாம் ஹரியனுடைய முகம் மாறியே பளிச்சுன்னு உற்சாகமாவும் ஆனந்தமாவும் இருக்கு. ஸ்ரீகாந்த் உங்க பாராளுமன்றம் ராகுல் காந்தி கேட்கிறார், பதில் சொல்லுங்க. அதை விட்டு விட்டு வேற விதமா திசை திருப்பினா பயன் இல்லை. பதில் வாங்க. ஸ்ரீகாந்த் வரி போட்டுருக்கத பாருங்க. எங்க செத்து சுடுகாட்டுக்கு போய் பணத்தை எரிச்சா கூட அதுக்கு ஜிஎஸ்டி ஆங்க. பதில் வாங்க. பழைய செருப்பு பிஞ்சு போகுது, அந்த செருப்புக்கு கூட வரியா? இதுதான் மக்கள் கேக்குறாங்க. பதில் வாங்க. நீங்க வரி போடாதே இல்லையே, ஜனவரி பிப்ரவரி தவிர எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. பதில் வாங்க திரு ஸ்ரீகாந்த். அதாவது அவங்க காங்கிரஸ்ல இருந்து அவங்க பேசும்போது சொல்றாங்க, என்னவோ இங்க வந்து தமிழக அரசுக்கு எந்த விதமான மத்திய அரசு நிதி ஒதுக்கீடோ நிதி ஆதாரங்களோ இல்லாமல் தமிழக அரசு மொத்தமாகவே சாராய வியாபாரத்தில் வர வருமானத்தை மட்டும் வச்சு நடத்துகிற மாதிரி சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அதனால் முதல்ல ஒரு விஷயம் நன்றாக தெரிஞ்சுக்கணும். தமிழக முதல்வர் அரசியல் லாபம் கருதி சொல்லக்கூடிய பொய்யான கூற்றுக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக அரசின் நிதித்துறை செயலாளரிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், நாங்கள் கேட்டதை விட எவ்வளவு கூடுதல் நிதி தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை எல்லாம். அதை வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு மாயச்சொல் வச்சுருக்காங்க. எப்படி வந்து இந்த மாதிரி நீட்டுக்குன்னு ஒரு மாயச்சொல் வச்சுருக்காங்களோ ஓட்டு வாங்கிறதுக்காக, அது மாதிரி ஜிஎஸ்டினா இதுக்கு வரி போட்டாங்க அதுக்கு வரி போட்டாங்கன்னு. ஆனால் ஒரு விஷயம், மொத்தத்தில் எவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறாங்களோ அதில் முதல் 50 பைசா ஸ்டேட்டுக்கு வந்துடுது. மிச்ச 50 பைசாவில் கூட நாங்கள் திருப்பி தர்றோம். அவங்களுக்கு வந்து 30-40% ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திருப்பி தரோம். கிட்டத்தட்ட 70-75 பைசா எடுத்துகிட்டு போகிற மாநில அரசு என்ன செய்யுதுன்னு தெரியல. நாங்கள் கொண்டு போகிற 25-30 பைசாலேயே ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், ஏகப்பட்ட சாலைகள், ஏகப்பட்ட கட்டமைப்புகள்னு நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். முதல்ல ஜிஎஸ்டியில் பாதி ஸ்டேட் வாங்கிடுதுங்கிற உண்மையை ஏன் மறந்துட்டு பேசுறாங்க? ஸ்டேட்டுக்கு 50% போயிருது. ஆந்திரா பீகாருக்கும் ஆந்திரா பீகாருக்கு அந்த கணக்கு தான். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமைப்பு தான். என்ன வரி வசூல் ஆகுதோ பாதி முதல்ல பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு கொடுத்தது போக மத்திய அரசு மொத்தமா வாங்குற வரி வருவாயில அதுலயும் மாநில அரசுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறோம். அதனால இவங்க சரியான நேரத்துல சரியான நிதி ஆதாரங்களை சரியான விகிதத்தில் பயன்படுத்தாம